வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம மேட்டுப்பாளையம் சைட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். அந்த ரூஃப் காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிச்சு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். காங்கிரீட் போடும்போது நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷின் காங்கிரீட் வச்சு போட்டுருக்கோம். ஏரியா பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம 2 மிஷின் வச்சு போட்டுட்ருக்கோம். M20 ஏசியை போட்டுட்ருக்கோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி மெத்தட் யூஸ் பண்ணாங்க பார்க்கலாம். வாங்க போகலாம். காங்கிரீட் போடும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து காங்கிரீட் வந்து மேலே போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து பீம்லாம் எப்படி கட்டணும் நம்ம பார்த்தோம். ஸ்லாப் 1 way ஸ்லாப் 2 way ஸ்லாப்பில் நம்ம என்னென்னு பார்த்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சில்டு பீம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லாப் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸ்பேன் அதிகமாக இருந்துச்சுன்னா கன்சில்டு பீம் இடையில கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிசைன் பிரகாரம் நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ காங்கிரீட் போடும்போது M20 ரேஷியோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். M20 ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1:1.5:3 அப்படிங்கிற நம்ம ரேஷியோ. ஒரு சட்டி சிமெண்ட் அப்படின்னா 1.5 சட்டி வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்டு, 3 சட்டி வந்து ஜல்லி. நம்ம அந்த 1.5ங்கிறத வந்து நம்ம 2ஆக மாற்றுறோம். 1, 2, 3 அப்படிங்கிறது நம்ம வந்து ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். காங்கிரீட் வந்து அருமையாக இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கு. சரி, நம்ம என்ன பண்ண பார்த்தா இப்போ வந்து காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கவர் பிளாக்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க நம்ம வந்து செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே கவர் பிளாக் வந்து எல்லா ஸ்லாப்லையுமே இங்கே பாருங்கள் தெரியும். எல்லாமே கவர் பிளாக் கரெக்டாக வச்சுருக்காங்களா, எலக்ட்ரிக்கல் பைப்லாம் கரெக்டாக பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்களா, கரெக்டாக வந்து அதெல்லாம் வந்து பைண்டிங் பண்ணியிருக்கிறாங்களா, சிரப்ஸ்லாம் கரெக்டாக போட்டுருக்காங்களா நம்ம வந்து செக் பண்ணணும். அதேமாதிரி வந்து எல்லா ஸ்லாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நினச்சி விட்டு நம்ம வந்து காங்கிரீட் போடணும். தண்ணி நம்ம நினச்சி தான் நம்ம காங்கிரீட் போடுவோம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த பைண்டிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பீம்லாம் இருக்குது அப்படின்னா இழுத்து கம்பி கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ தெரியுதான்னு தெரியல. இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இழுத்து வந்து கம்பி கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, நான் இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே கட்டியிருக்கிறாங்க, அடுத்த அங்கே கட்டியிருக்கிறாங்க, அந்த காலத்துக்குள்ளே வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்தமாரி ஏன் வந்து கம்பி இழுத்து கட்டுறாங்கன்னா, சைடு பீம் வந்து காங்கிரீட் கட்டும்போது நம்ம வைப்ரேட் பண்ணும்போது இழுத்து தள்ளாமல் இருக்கும். அப்படி தள்ளாமல் இருக்கும்போது நாளைக்கு வந்து மேல் ஃப்ளோருக்கு அந்த நம்ம என்ன கீழே பிரிக்கோர் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் மேலே வரைக்கும் நமக்கு வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடிச்சா நாளைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கனம் வந்து அதிகமாகிடும். அதுக்காக நம்ம வந்து தூக்குண்டு வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 inch 2 inch அதிகமாகிடுச்சுன்னா அப்போ கலவரம் அதிகமாகும், திக்னஸ் அதிகமாகும், மெட்டீரியல் அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த பீம் வந்து வெளியே தள்ளாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த இலவ ஒயர்னு சொல்லுவாங்க, அந்த கட்டு கம்பி போட்டு நான் இழுத்து கட்டுவோம். அதுமாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பில் வந்து கரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காங்கிரீட் போடும்போது வந்து கரெக்டாக நமக்கு அந்த கேஜில் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வைப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு செக் பண்ணோம். நம்ம வைப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். வைப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஜ் ராடு பேசி அந்த கேஜ் ராடு செக் பண்ணுங்கள். கேஜ் செக் பண்ணுங்க. அந்த கேஜ் செக் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 inch நமக்கு வந்து காங்கிரீட் வேணும். ஸோ அந்த 6 inch நமக்கு காங்கிரீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மட்டம் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அங்கே ரன்னர் பீஸ் கிடக்கு பாருங்கள். அந்த ரன்னர் பீஸ் எடுத்து கரெக்டாக மட்டம் பண்ணிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த சங்கல் ஸ்லாப் வந்து நமக்கு 5 inch காங்கிரீட்டுங்களா ஃபஸ்ட் நம்ம சங்கல் ஸ்லாப் வந்து நம்ம வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. இப்போ இங்கே ஒரு நமக்கு ஒரு 2 ஸ்டேஜாக வந்து நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் முக்கியமாக இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண் கொட்டிருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏன் இந்த மண் கொட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம வாலில் வரும்போது வாலில் இறக்கி விட்டுருவோம். இன்னும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாப்லேயே வரும் இல்லைங்களா, நாளைக்கு வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்தமாரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணால் இந்தமாரி நம்ம மண் கொட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சில இடத்துல வந்து மண் கொட்டியிருப்போம். இப்போ பாருங்கள் ரேஷியோ வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த சைடு ஒரு டீம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல் வந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும்போது நமக்கு வந்து நல்லது. ஸோ M20 ரேஷியத்தை மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போட்டுட்ருக்குறாங்க. இந்த மிக்சிங் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அங்கே கொட்டுறாங்க பாருங்கள். ஸோ காங்கிரீட் மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நமக்கு வந்து லெவலாக கரெக்டாக வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னாவே தெரியும் மிக்சிங் பாருங்கள். ஸோ இந்தமாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நமக்கு வந்து பதமாக இருக்கும். ஸோ இதை M20 ரேஷியோ வந்து மிக்சிங்கில் போயிட்டுருக்கு காங்கிரீட்டு.
பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கால் பகுதியாக வந்து நம்ம வந்து இப்போ காங்கிரீட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது ஒரு மிஷின் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு நாங்கள் மிஷின் வச்சுருக்குறோம். ஸோ 2 டைப் ஆஃப் மிஷின் வந்து நம்ம வந்து வச்சுருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிஷின் இருக்குது. ஸோ 2 மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மிஷினுமே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் M20 ரேசியோ தான். ஸோ அந்த மிக்சிங் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மேஸ்திரி இல்லைங்க இல்லைங்கண்ணா இல்லை இங்கே வந்து பக்கெட் அப்படி தான் சவுண்ட் பாருங்கள். காங்கிரீட் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா மண் போட்டிருக்கு இல்லைங்களா? இது வந்து ஹூக்கு. ஏன்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து தொட்டில் கட்டுறோம், குழந்தைகளுக்குலாம் தொட்டி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து ஃபேன் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி வந்து நம்ம 12mm ராடிலே வந்து நம்ம அடிச்சு போட்டிருக்கோம். ஸோ இந்தமாரி இடத்துல நமக்கு வந்து பாயிண்ட் நாளைக்கு எடுக்கிறதுக்காக தான் இந்தமாரி நம்ம மண் வச்சு எல்லாம் வந்து நம்ம ஒரு என்சேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்தமாதிரி விஷயத்தில் வந்து முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கால் வச்சு பகுதி நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம பிஃபோர் காங்கிரீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம காங்கிரீட் போட்டுட்ருக்குறாங்க. வைப்ரேட்டர் போகிற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம வைப்ரேட் வச்சா பார்த்திங்கன்னா அந்த மேல் மட்டத்தில் இருக்கிற வைப்ரேஷன் போகும். அதுக்கப்புறம் பீமில் இருக்குதுங்களா, பீமில் வந்து நம்ம வந்து 2 முறை 3 முறை வந்து விட்டு எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கணும். காலம் சைடில் வந்து நல்லா நம்ம விட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த வைப்ரேஷன் மூலியமாக அந்த இருக்கிற காங்கிரீட் எல்லாமே எல்லா பகுதிக்குமே வந்து ஃபில் ஆகும். இதுக்கு தான் நம்ம வைப்ரேட் போகிறோம். இல்லைனா நம்ம வந்து ஒரு 20mm ராடோ இல்லை நமக்கு வந்து பெரிய ஒரு 16mm ராடோ வந்து நம்ம குத்தி வரும்போது அங்கே இருக்கிற காங்கிரீட் வந்து எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகும். ஸோ மெயினாக வைப்ரேட் போகிறது மிகவும் நல்லது. காங்கிரீட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேஜில் அடித்து நம்ம செக் பண்ணிடுவோம். கேஜெலாம் செக் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்து நமக்கு வந்து ரன்னர் கிட்ட சொல்லுவோம். ஸோ இந்த ரன்னர் எதுக்குன்னா சமமாக மட்டம் பண்ணுறதுக்காக தான். அதுக்கு நம்ம 2 பேர் வேணும். இப்போ மட்டப்பால் வச்சு நம்ம வந்து மட்டம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ரன்னர் வச்சு நம்ம வந்து மட்டம் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி நமக்கு 2 மெத்தட்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நமக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அதுமாரி பள்ளமான இடத்துக்கு நம்ம மம்டியால் போட்டு இந்த பெரிய வாரி நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே நம்ம வந்து காங்கிரீட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு எல்லாமே காங்கிரீட் வந்து நம்ம போட்டாச்சு. நமக்கு காங்கிரீட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சீமாவை வச்சு நல்லா கூட்டி விடணும். ஸோ கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணோம், பாத்தி கட்டி அது ஃபுல்லாக 21 days வந்து நம்ம வந்து தண்ணி நிற்க வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த சீமாவை வச்சு நல்லா கூட்டி விட்டுட்டாங்க. ஸோ கூட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தண்ணி பாத்தி கட்டி நம்ம தண்ணி கட்டணும். கையோடு நான் வந்து பாத்தி சொல்லியிருந்தேன், அதனால் பாத்தி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாத்தி கட்டிட்டு நம்ம வந்து ஒரு 21 days வந்து நம்ம வந்து க்யூரிங் வந்து நம்ம வந்து நிற்க வைக்கணும். அப்போ தான் அதனுடைய முழுமையான நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். M20க்கான அந்த ஸ்ட்ரென்த்து, அதாவது M20 அப்படிங்கிறது 20 Nm/mm. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து முழுமையாக அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 days வந்து நம்ம வந்து க்யூரிங் பண்ணி ஆகணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஜல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், எம்சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது 3 வந்து ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் இருந்தது. ரியாக்ஷன் வந்து அது எவாபரேட் ஆகும். அது ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். இது வந்து நம்ம கூலிங், அதோடைய ஹீட்டை வந்து குளிர்விக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து க்யூரிங் பண்ணுறோம். இந்த க்யூரிங்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 21 days. சங்கன் ஸ்லாப்லாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஸோ இந்தமாரி நம்ம வந்து க்யூரிங் இந்த தண்ணி ஃபுல்லாக நிற்க வைக்கணும். அந்த பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் கட்டினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். தண்ணியை பார்த்தா நிறைய நமக்கு ஸ்டோரேஜ் ஆகும். இந்தமாதிரி நம்ம வந்து தண்ணி நிற்க வச்சுட்டு 21 days வந்து நம்ம வந்து க்யூரிங் பண்ணுறது மிகவும் நல்லது. அப்புறம் நம்ம பில்டிங் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கொடுக்கும். நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நமக்கு எது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம தவறு இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் சைட்டில் வந்து நமக்கு பண்ணாமல் இருக்கிறது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்சிங் ஆல். தேங்க்யூ வாட்சிங் ஆல்.